அண்ணாமலை தொழுவார் வினை வலுவாவண்ணோ அருமே. அண்ணாமலை தொழுவார் வினை வலுவாவண்ணோ சிவாய நம்ம திருச்சிற்றம்பலம். இங்கே பார்த்தீங்கன்னா இந்த ஜோல்னா பயிருக்கும் இது எதுக்காகனா நம்மளோட திருவண்ணாமலை திருப்பெருந்துறை அடியார்கள் நாளை நம்ம மணிவாசகர் பெருமான் அருளிய அந்த 7 தலத்துலேயும் யாத்திரையாக செல்கிறாங்க. அந்த யாத்திரையில் என்ன நடக்க போகுதுன்றது நம்ம அடியார்கள் என்ன பண்ண போகிறாங்கன்னா அங்கே போயிட்டு அது நம்ம குருநாதர் சொல்லுவார். அண்ணா நம்ம அடியார் இந்த ஜோல்னா பை எடுத்துன்னு எங்கே போகிறாங்க, அது கொஞ்சம் விவரம் சொல்லுங்கண்ணா. நமசிவாயம். திருச்சிற்றம் ஏற்றிய 7 திருத்தலத்திற்கு திருவண்ணாமலை திருப்பெருந்துறை அடியார்கள் யாத்திரை நாளை காலை 7 திருத்தலத்திற்கும் யாத்திரையாக புறப்பட நம் திருவண்ணாமலை திருப்பெருந்துறை அடியார்கள் தயாராக இருக்கிறார்கள். அந்த 7 திருத்தலமானது நாம் திருப்பெருந்துறை, திரு உத்தர கோசமங்கை, திருவாரூர், சீர்காழி, தில்லை என்கின்ற சிதம்பரம், திருக்கழுக்குன்றம், திருவண்ணாமலை. இந்த 7 திருத்தலங்களில் திருவண்ணாமலை திருப்பெருந்துறை அடியார்கள் யாத்திரையாக நாளை புறப்பட்டு எப்படி ஐயப்ப மலைக்கு இருமுடி கட்டப்படுகிறதோ அதை போலவே திருவாசகத்துக்கு ஒரு யாத்திரை, திருவாசகத்துக்கு இந்த யாத்திரையாக இருமுடி அங்கே கட்டப்பட்டிருக்கிறது. ஒவ்வொரு திருத்தலத்திற்கும் 3 பேர் குழு அமைத்து 7 திருத்தலத்திற்கும் 21 பேர் இங்கிருந்து கிளம்புகிறார்கள். அவர்களுக்கு இந்த இருமுடி கட்டப்பட்டு இந்த திருவடியை எம்பெருமான் திருவடியை அவர்கள் சிரத்திலே சூடி அவர்கள் இங்கிருந்து யாத்திரையாக புறப்படுகிறார்கள். அப்படி புறப்படுகின்ற இந்த யாத்திரையிலே திருவாசக 10 என்ற பிரதியை அதிலே வைத்திருக்கிறார்கள். அதை பூஜை செய்து வழிபாடு செய்வதற்காக, புறத்திலே வழிபாடு செய்வதற்காக தேங்காய் இருக்கிறது, வெற்றலை, பாக்கு, பழம், சூடம் ஏற்றுவதற்கான தீப்பெட்டி, அகல் விளக்கு, செல்பவர்களுக்கு தாகத்தை தீர்ப்பதற்காக தண்ணீர், இப்படி எல்லாத்தையும் இங்கே வைத்து இங்கே இருந்து அவர்கள் யாத்திரையாக புறப்படுகிறார்கள். அப்படி புறப்படுகின்ற இந்த யாத்திரையிலே மூலப்பண்டாரம் வைத்து கண்டமணி வைத்து செல்கிறவர்கள் நம்மளுடைய அந்த திருவண்ணாமலை திருப்பெருந்துறை அடியார்கள் அங்கே அமர்ந்து எழுதுகின்ற பொழுது இதில் இருக்கக்கூடிய கண்டமணியை எடுத்து தன் கழுத்திலே கட்டிக்கொண்டு இதில் இருக்கக்கூடிய மூலப்பண்டாரத்தை எடுத்து நெற்றியிலே பூசிக்கொண்டு அமர்ந்து தவநிலையில் 7 திருத்தலங்களிலும் நாளை மறுநாள் 10ஆம் தேதி 7 மணிக்கு 10ஆம் தேதி காலை 10 மணிக்கு அனைவரும் 7 திருத்தலங்களிலும் அந்தந்த இடத்தில் அமர்ந்து இந்த திருவாசக 10 பிரதியை எழுத உள்ளனர். இது ஒரு பெரிய தவநிலையில் இந்த திருவாசக யாத்திரையானது புறப்படுகிறது. மணிவாசகருடைய கருணையும் அருளையும் பரிபூர்ணமாய் பெற்ற திருவண்ணாமலை திருப்பெருந்துறை அடியார்கள் பிரபஞ்சத்தில் முதல் முறையாக 7 திருத்தலத்திலே ஒரே நேரத்தில் அடியார்கள் புறப்பட்டு அந்தந்த திருத்தலத்தில் ஒரே நேரத்தில் இந்த திருவாசக 10 எழுதி இந்த பிரபஞ்சம் திருவாசக எழுத்து ஞான வேள்வி தொடங்க இருக்கக்கூடிய 25ஆம் தேதி அந்த தொடங்க இருக்கக்கூடிய ஞான வேள்வியை இந்த அடியார் பெருமக்கள் 7 திருத்தலத்திலையும் இந்த பிரபஞ்சத்திற்கு தொடங்கி வைக்கிறார்கள். நமசிவாயம், நமசிவாயம்.